அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வேர்ல்டு மேங்க்ரோவ் டே ஜூலை 26 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உலக சதுப்பு நில தினம் அப்படிங்கிறது ஜூலை 26. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1990 இன் ஒக்கினாவா, ஜப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்பு சங்கம் 1990ஆம் ஆண்டு ஜப்பானின் ஒக்கினாவாவில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். இதை நிறுவனது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய MS சுவாமிநாதன் அவர்கள். சரியா? ஸோ MS சுவாமிநாதன் அவர்கள் மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம்காக இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சார்ட்டர் ஆன் மேங்க்ரோவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இவர் தான் ரெடி பண்ணியிருப்பாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த சார்ட்டர் ஆன் மேங்க்ரோவ்ஸ் 1992ல கொண்டு வந்திருப்பாரு. இதை பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு லெவல்ல மேங்க்ரோவ் கன்சர்வேஷன் எல்லாமே நடக்குது. சரியா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஜவஹர்லால் நேரு சர்வ்ட் அஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஃபார் 6130 டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது, நரேந்திர மோடி ஹாஸ் பிகம் த செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் வித் 4078 டேஸ் சோ ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியாவில் ரொம்ப நாள் பிரைம் மினிஸ்டரா இருந்தது யாருன்னா ஜவஹர்லால் நேரு, 6130 நாட்கள். செகண்ட் யாருன்னா 4078 நாட்கள் இது வரைக்கும் யாருன்னா நரேந்திர மோடி. இவங்க இந்திரா காந்தியை ஓவர் டேக் பண்ணிருக்காங்க. இந்திரா காந்தி பாத்தீங்கன்னா 4077 நாட்கள் பிரதமராக இருந்திருப்பாங்க. ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following article deals with oath or affirmation of parliament members அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேத்து நம்மளுடைய கமலஹாசன் எல்லாருமே பாத்தீங்கன்னா ராஜ்யசபால பதவி பிரமாணம் செஞ்சிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ பதவி பிரமாணம் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகலை பேஸ் பண்ணி வருதுன்னா பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் 99. இதுவே சட்டப்பேரவை அப்படின்னா ஆர்டிகல் 188. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா ஆர்டிகல் 188. இந்த ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த ஷெட்யூலுக்கு கீழே வருதுன்னா 3rd ஷெட்யூலுக்கு கீழே வருது. சரியா? அடுத்தது, which of the following country is set to recognize Palestine as a country? பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை ஒரு தனி நாடா அங்கீகரிக்க போறாங்க. எந்த நாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரான்ஸ். சோ இந்தியா எப்ப பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு பகுதியை தனி நாடா அங்கீகரிச்சிருப்பாங்கன்னா 1988ல ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க. லாஸ்டா, எக்ஸ்பேண்ட் சாகர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மாலத்தீவுகள் போயிருப்பாரு. அங்கிருந்து தான் இப்ப தூத்துக்குடி வர போறாரு. ஸோ மாலத்தீவு போய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மாலத்தீவு அப்படிங்கிற நாடுக்கு ஒரு 4000 கோடி கடன் வழங்க போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாகர் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் பண்றாங்க. சாகர் அப்படிங்கிறது நம்மளோட சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்க்கு எக்கனாமிக்கலா, ஸ்ட்ராட்டஜிக்கலா, டெக்னாலஜிக்கலா ஒரு ஹெல்ப் பண்றதுதான் இந்த சாகர் அப்படிங்கிற திட்டம். அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாகர் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அப்படிங்கிறதா அதோட ஃபுல் ஃபார்ம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.